ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ட்ரேட்ஸ். ஸோ இனிமேல் டெய்லி பிரேக் டவுன் வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். நான் ட்ரேட் எடுக்கும் போது எல்லாமே இன்றைக்கி என்கியூவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து $600 எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ மார்க்கெட் வந்து என்கியூ வந்து 4 ஹவர்ஸில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. விச் இஸ் லைக் 2 PM ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ளேயே மார்க்கெட் கன்சால்டேட்டட் இருந்துச்சு. ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்டட், எய்தர் ஒன் சைட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா வில் ஜஸ்ட் கோ ஃபார் அப்போசிங் சைட் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இட் ஹாஸ் பீன் கான் லைக் தட். பட் இன்ஸ்டெட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ரிவர்சலில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 9:30 ஃபர்ஸ்ட் பர்சன் எஃப்இஜியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஐ ஜஸ்ட் காட் ஸ்டாப்ட் அவுட். அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பட் என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் பிரேக் இன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இட் இஸ் லைக் லெஸ் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நான் செகண்ட் ட்ரேட் எடுத்திருந்தது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹியர். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து லைக் இந்த ஏரியாவில் நான் செல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு செல் டேப் பண்ணிடுச்சு. என்ன பண்ணேன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு பாடி க்ளோஸ் உள்ளே வச்சுருந்தது. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருந்தது. அண்டு சேம் லோ வந்து எனக்கு எஸ்எம்டியாக இஎஸ்ல வந்து ஆக்ட் ஆகிருந்தது. இனிஷியலாக அந்த லோஸை வந்து எடுக்காமல் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நான் பைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எது வரைக்கும் நான் பைஸ் பார்க்கலான்னு இருந்தேன்னா இந்த ஹைஸ் வரைக்கும் நான் பைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் எப்போது இந்த 1 minute கேண்டலோட ஹைஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சுதோ இந்த ஒரு பிளாக் கலர் கேண்டில், அதாவது ரிவர்சல் கேண்டலில் நான் வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அரவுண்ட் 696 கிட்ட நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் பாடியில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கீழே இந்த லோஸ்க்கு நான் வைக்கல, விச் இஸ் லைக் இந்த ப்ரொடக்டட் அப்படின்னு தெரியும் அப்படின்றதுனால அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாடியில் வச்சுருந்தேன். அண்ட் என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்தேன். அரௌண்ட் நான் ஒரு 7 கான்ட்ராக்ட்ஸ் கிட்டே போயிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு $150 லாஸ் இருந்தது. நான் லண்டன் செஷனில் ஒரு கோல்டு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுனால ஐ ஜஸ்ட் காட் இன்ட்டு லைக் $600 கிட்டே கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ட்ரேடில் ஒரு 36 டிக்ஸ் கிட்டே கேப்சர் பண்ணதுனால. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்த பிஎன்எல் அண்ட் திஸ் இஸ் மை பிஎன்எல். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன வியூ வச்சுருக்கேன் அப்படின்றதையும். ஸோ டெய்லி சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவர்சல் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா டியூஸ்டே வந்து லோ ஆஃப் த வீக் ஆர் ஹை ஆஃப் த வீக் வந்து செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டில் வந்து இன்சைட் பார் கேண்டில், அதாவது இந்த கேண்டலுக்கு மண்டேயோட கேண்டலுக்கு உள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிறதுனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் மைட், அதாவது வெனஸ்டே மார்க்கெட் வந்து லோ ஆஃப் த வீக் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ப்ரீவியஸ் வீக்கோட என்வாக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் பிளானிங். ஓகேங்களா. ஸோ விச் இஸ் லைக் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இந்த ஹைஸ் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு லைக் இந்த வீக்லேருந்து நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு ஏரியா. ஸோ விச் இஸ் லைக் இந்த ஹைஸ் வந்து மார்க்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இது எடுத்தான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேபி ஒரு புல் பேக் ஆர் புல் அப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டெய்லியோட வியூ மட்டும்தான் எனக்கு வந்து இதில் இருக்குது. சரிங்களா. ஸோ நான் 4 ஹவர்ஸில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லோஸ் இன்னுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கான் மார்க்கெட்டு. ஸோ நான் இன்னும் லோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த லோவுக்கு வந்துட்டு தான் போகணும். பிகாஸ் இங்கே வந்து நிறைய லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால் அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எல்லாமே எடுத்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கொடுப்பான் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு தான் இன்றைக்குமே நான் பார்த்தேன். பட் அது நடக்கலை. ஸோ லிட்டில் பிட் டிஸப்பாயின்மெண்ட் இந்த மார்க்கெட். பட் at end of the day நம்ம பிளானை வந்து கடைசியில் சேஞ்ச் பண்ணதுனால லைக் நான் செல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பைஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்த்ததுனால எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் நடந்துச்சு. ஸோ அது மாதிரி டெய்லியுமே இருக்காது. நான் அப்படி பிளான் சேஞ்ச் பண்ணுறது வந்து at end of the day லாஸ்லேயும் போய் முடியலாம். பட் என்னோடய பிளான் வந்து நான் ஸ்டிக் பண்ணல. பட்
வாட் எவர் இட் இஸ் அட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஜஸ்ட் காட் த ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு பிளான்ஸும் எனக்கு செல்ஸ் தான் இருக்க போகுது. இது இங்கே கீழே வந்துட்டு இந்த ஹைஸ் நான் டார்கெட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் இந்த ரீசனில் இருக்க ஹைஸ் நான் டார்கெட் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு டெய்லி நீங்கள் ஒரு 50 to 60 பிப்ஸ் நீங்கள் அதாவது 60 டிக்ஸ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு பெருசாக நமக்கு ப்ராஃபிட்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸோ திஸ் இஸ் லைக் எவல்யூஷன் அக்கௌண்ட், ஸோ ஐ கேன் கோ ஃபார் த ரிஸ்க். திஸ் இஸ் த ஃபண்டட் அக்கௌண்ட், ஐ கான்ட் கோ ஃபார் த ரிஸ்க். Maybe like $50 to $60 per day is enough, or $100 per day is enough, so get the profits. ஸோ அது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுதோ, என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ நாட் ஃபாலோட் மீ ஆன் ட்விட்டர், யூ கேன் ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர். ட்விட்டர் ஹேண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அண்ட் டிஸ்கார்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் கூட டெய்லி சேர்ந்து லைவ் எடுக்கலாம், லைவில் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். ரெகுலராக இது மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்லி உங்களோட மோட்டிவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மந்த்லி சிஎஃப்டிஸ் அண்டு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து கிவ் அவே பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஆல், பை.